அடியார்களே, நாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை உணவாக கொடுக்கும் பொழுது ஆன்மீக ரீதியாக என்ன பலன், அறிவியல் ரீதியாக என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். பசுமாட்டில் முக்கோடி தேவர்கள் வசிப்பதாக ஐதீகம். அதனால் அமாவாசை போன்ற நாட்களில் நாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்தால் முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக அறிவியல் ரீதியாக என்ன பலன் என்றால், பசுமாடானது உணவாக புல் பூண்டு சாப்பிடும் பொழுது சில நேரங்களில் விஷ செடியைகளையும் உணவாக சேர்த்து சாப்பிட்டுவிடும். அதனால் பாலில் சிறிதளவு விஷமாகிவிடும். அந்த விஷத்தை முறிக்கும் விதமாக அகத்திக்கீரையை நாம் மாதத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ பசுவிற்கு கொடுத்தால் விஷம் முறிந்த பால் நல்ல பாலாக மாறி நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதால் 2 பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு நாம் முடிந்த நேரத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்று, அடுத்ததாக அறிவியல் ரீதியாக நல்ல பாலை நாம் பெற்று அதை நாம் பருகி நாமும் நலமாக வாழ்வோம், பசுவும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொண்டு முடிந்த நேரத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்து நலமாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.